கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் போக்குவரத்து நெருக்கடி பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படும் நகரங்களில் பெங்களூரு முதலிடத்திலும், உலகளவில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படும் நகரங்களில் பெங்களூரு 6வது இடத்திலும் இருக்கிறது. இதனால் பெங்களூரு வாசிகள் வாகனங்களை எடுப்பதற்கே அச்சப்படுகின்றனர். சமீபத்தில் பெய்த கனமழையால் பெங்களூரு வெள்ளக்காடாக மாறி போக்குவரத்து மேலும் ஸ்தம்பித்தது. விடுமுறை நாட்களில் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகமாகும் என்ற காரணத்தினால் ஐடி ஊழியர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யுமாறு போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தும் அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் என்பது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் இடையே மன உளைச்சல் அதிகமாகி சிறிய விபத்திற்கு கூட கடும் மோதலில் ஈடுபடுகின்றனர். அந்த வகையில் வழக்கம் போல போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்த சூழலில் நேற்று இரவு தொட்டகனேலி என்ற பகுதியில் காரில் குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்த ஒரு தம்பதியினர் திடீரென இண்டிகேட்டர் போடாமல் இடதுபுறமாக திரும்பிய போது பின்னால் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனம் காரின் மீது மோதியுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் கோபத்தில் காரில் இருந்த தம்பதியினரை வெளியே வரக்கூறி தகராறில் ஈடுபட்டார். பயத்தின் காரணமாக தம்பதியினர் வெளியே வர மறுத்த நிலையில் காரை வழிமறித்த இளைஞர் கோபத்தின் உச்சத்தில் கார் முன்பு இருந்த விண்ட்ஷீல்ட் கம்பியை உடைத்து கார் கண்ணாடியையும் தாக்கி உடைத்துள்ளார். காரின் உள்ளே மனைவி, குழந்தை இருப்பதாக கார் உரிமையாளர் கூறியும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்தால் ஆத்திரத்தில் வெறித்தனமாக தாக்கியுள்ளார். இதனால் காரில் உள்ள மனைவி மற்றும் குழந்தை கதறி அழுதுள்ளனர். அப்பொழுது அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்கள் இளைஞரை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் தம்பதியினர் தாங்கள் தாக்கப்பட்ட வீடியோவை எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவு செய்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி இந்த விவகாரம் தொடர்பாக பெங்களூரு காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்வதாக சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பெலந்தூர் காவல் நிலையத்துக்கு சென்று தம்பதியினர் புகார் கொடுத்த நிலையில் நேற்று இரவு கார் மீது தாக்குதல் நடத்திய நவீன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது நடவடிக்கை மேற்கொண்டதையும் சமூக வலைதள பக்கத்தின் மூலமாக பெங்களூரு போலீசார் தெரிவித்துள்ளனர். நாளுக்கு நாள் பெங்களூருவில் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் இடையே மோதல் போக்கு அதிகரிப்பது காவல்துறையினருக்கு சவாலாக மாறி வருவது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.